இப்போது நீங்கள் தனிமையாக உணர்கிறீர்களா? ஒருவேளை இது தொற்றுநோய் காலத்தில் இருந்த பிரிவினை உணர்வு, வேலையிழந்த பிறகு தனிமை, அல்லது யாரும் புரிந்து கொள்ளாத தனிப்பட்ட போராட்டங்களில் சிக்கித் தவிக்கும் உணர்வாக இருக்கலாம். இந்த தருணங்களை நாம் சில நேரங்களில் பிழைப்பு முறை என்று அழைக்கிறோம். எல்லாம் நின்றுவிட்டது போலவும் நாம் தனியாக இருக்கிறோம், தனிமையில் அடுத்த வழங்கலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். தீர்க்கதரிசி எலியா, இஸ்ரவேலின் பொல்லாத அரசனான ஆகாபின் காரணமாக பெரும் ஆபத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் கடவுள் எலியாவுக்கு, போய் கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொள் என்று கட்டளையிட்டார். 1 இராஜாக்கள் 17, 2-7. கேரித் ஆறு முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்ட இடமாக இருந்தது. எபிரேய வார்த்தை கேரித் என்றால் வெட்டப்படுதல் என்று பொருள் ஷூட். ஆனால் ஆச்சரியமாக அந்த தனிமையான இடமே எலியாவுக்கு ரகசிய வழங்கலின் மூலமாக மாறியது. காலையிலும் மாலையிலும் காகங்கள் அவருக்கு ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்தன. மேலும் அவர் ஆற்றிலிருந்து தண்ணீர் குடித்து ஒவ்வொரு நாளையும் கடந்தார். கடவுள் மிகவும் தீட்டுப்பட்ட விலங்குகளாக கருதப்பட்ட காகங்களை எலியாவுக்கு வழங்குவதற்கு பயன்படுத்தினார். ஏன்? இது கடவுளின் வழங்கல் நமது தர்க்கத்தையும் எதிர்பார்ப்புகளையும் மீறுவதை காட்டுகிறது. அன்பான நண்பர்களே, நமது வாழ்க்கையில் உள்ள கேரித் ஆறு நாம் இப்போது தனிமையாக உணரும் இடமாக இருக்கலாம். எல்லாம் வெட்டப்பட்டுவிட்டது போல் தோன்றும் அந்த தனிமையான, ஒதுக்கப்பட்ட தருணமே கடவுள் உங்களுக்காக தயார் செய்த ரகசிய வழங்கலின் இடமாக இருக்கலாம். கடவுள் மிகவும் எதிர்பாராத வழிகளில் நம்மிடம் வருகிறார் மற்றும் பற்றாக்குறையாக தோன்றுவதை பயன்படுத்தி நமது தேவைகளை பூர்த்தி செய்கிறார். மேலும் எல்லா வழங்கல்களின் இறுதி மூலமாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் தீட்டுப்பட்ட காகங்கள் கடவுளின் வழங்கலை கொண்டு வந்தது போல, இயேசு கிறிஸ்து பாவத்தால் கடவுளிடமிருந்து வெட்டப்பட்ட ஒரு உலகத்திற்கு வந்து சிலுவையின் மூலம் நித்திய வாழ்வை கொண்டு வந்தார். ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்த காகங்களைப் போல நம்மை காப்பாற்றுவதற்காக பூமிக்கு வந்த இயேசு நமக்கு நித்திய வாழ்வியல் ரொட்டியையும் உண்மையான ஓய்வையும் வழங்குகிறார். உலகம் துண்டிக்கப்பட்டதாக தோன்றி நமக்கு எதையும் நம்பிக்கையிட முடியாத போது இயேசு கிறிஸ்து மூலம் நாம் ஒருபோதும் வற்றாத உயிருள்ள தண்ணீரை பெறுகிறோம். நீங்கள் இப்போது தனிமையாக உணர்ந்தால் பயப்பட வேண்டாம். இயேசு இந்த கடத்தில் கூட நம்மை தனியாக விடுவதில்லை. அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளை மீறும் வழிகளில் உங்களுக்காக தயார் செய்யப்பட்ட ரகசிய வழங்கலின் இடத்தில் உங்களிடம் வருகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையின் கேரித் ஆற்றில் உங்களுக்காக காத்திருக்கிறார். என்று கடவுளின் கையின் தொடுதலை அனுபவிக்கும் ஒரு நாளாக இருக்கட்டும்.